மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டதால் பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேல்முறையீட்டு வழக்கில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு சாதகமாக வந்ததால் பாஜகவினர் ஸ்ரீ போர் மண்ணலிங்கேஸ்வரரை வழிபட்டும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மத்திய அரசு விமான போக்குவரத்து துறை மற்றும் இதர துறைகள் சார்ந்தவர்களையும் சேர்க்க கோரி மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் விசாரணை ஜனவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரை நடைபாதையில் கூடுதல் மின் விளக்குகள் பொருத்தும் பணி நடைபெற்றுள்ளது. இந்த கூடுதல் விளக்குகளால் இரவில் பாதுகாப்பான சூழல் ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் வாகன ஓட்டிகளுக்கும் இந்த விளக்குகளால் இரவில் வாகனம் ஓட்டுவது எளிதாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலியல் குற்றச்சாட்டு புகார் அளித்த பெண்ணுக்கு எதிராக சாதிய வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தூத்துக்குடி புறநகர் டிஎஸ்பியிடம் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த தென்குமரன் என்பவர் மீது பாலியல் புகார் கொடுத்ததால் தென்குமாருக்கு ஆதரவாக டிஎஸ்பி சுதீர் தன் மீது சாதிய வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ததாக பெண் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார். டெல்லி காற்று மாசுபாட்டை குறைக்க காற்று தர மேலாண்மை ஆணையம் தவறியுள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. டெல்லி காற்று மாசு தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது காற்று மாசுபாட்டிற்கான காரணங்களையும் நீண்டகால தீர்வுகளையும் அளிக்குமாறு காற்று தர மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும் வசதி படைத்தவர்கள் அச்சட்டத்தையே எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்கின்றனர் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 3600 கோடி ரூபாய் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் தொடர்பான அமலாக்கத்துறையின் வழக்கை எதிர்த்து வழக்குரைஞர் கௌதம் கெய்தான் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இக்கருத்தை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அடுத்த அரியூர் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த பழைய டயர்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். அரசு கொள்முதல் செய்யும் பொங்கல் செங்கரும்புக்கு போதிய வருவாய் கிடைப்பதில்லை என்று தருமபுரி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு செங்கரும்புக்கு 38 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாலும் அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவுகள் போக விவசாயிகளுக்கு 25 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் வியாபாரிகளும் 25 ரூபாய்க்கு கரும்புகளை கேட்பதாகவும் கரும்புக்கு 30 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழாவில் ராப்பத்து திருநாளின் 8ஆம் நாளை ஒட்டி நம்பெருமாளின் வையாளி வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் திருமங்கை மன்னனின் வேடுபரி உற்சவமும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக நம்பெருமாளை வழிபட்டு சென்றனர். லண்டன் உயிரியல் பூங்காவின் 200வது ஆண்டை குறிக்கும் இந்த ஆண்டில் விலங்குகளை கணக்கெடுக்கும் வருடாந்திர பணி நடைபெற்றது. இதில் 80,000க்கும் மேற்பட்ட விலங்குகள் எண்ணப்பட்டன. பென்குயின்கள், ஆசிய சிங்கங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் என அனைத்தையும் பூங்கா ஊழியர்கள் கணக்கெடுக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சுவிட்சர்லாந்தின் மதுபான விடுதியில் நடந்த தீ விபத்தில் 40 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களை நினைவுகூர கிராண்ட்ஸ் மொண்டானாவில் பனிசறுக்கு வீரர்கள் இணைந்து இதய வடிவில் நின்று அஞ்சலி செலுத்தினர். போப் லியோ கத்தோலிக்க திருச்சபையின் புனித ஆண்டை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தார்.
செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் உள்ள புனித வாசல் எனப்படும் சிறப்பு வாயிலை மூடி புனித ஆண்டானது நிறைவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு 25 வருடங்களுக்கு ஒருமுறையும் இந்த புனித ஆண்டானது வருகிறது. இந்த புனித ஆண்டு நிறைவானது மன்னிப்புக்கான காலமாக பார்க்கப்படுகிறது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத்தின் ஆட்சி வீழ்ந்து 1 வருடத்திற்கு மேலாகியும் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த சிரியர்கள் வடக்கு சிரியா முழுவதும் தற்காலிக முகாம்களில் சிக்கி தவிக்கின்றனர். அவர்கள் குளிர்காலத்தில் உறைபனியை எதிர்கொள்ள முடியாமல் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பனிக்குவியல்கள் கூடாரங்களை மூழ்கடிக்கும் நிலையில் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர்.